This video is for job information only. We do not offer jobs, conduct interview or guarantee placement. Please verify all details personally before applying it. Never pay anyone for job offer or interview process. ஹலோ மக்களே. ஸோ பொதுவாக பேசிக்காக நம்ம சேனல் எப்படி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்து அதில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோ அது எப்படி நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற டிஸ்கஷன் பண்ணுவோம்ல. எஸ், அந்த மாதிரி தான் இன்றைக்கி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பார்க்குறோம். ஓகேங்களா, பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, பயன் இல்லாதவங்க மற்ற நண்பர்களுக்கு பகிரவும் அண்ட் ஆல்சோ உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணவும் அப்படிங்கிறத மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகேங்களா, சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், பொசிஷன் என்னென்ன பொசிஷன் இருக்குன்னா குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன், அசம்பிளி, டெஸ்டிங், சால்ட்ரிங் அண்ட் கஸ்டமர் குவாலிட்டி அப்படின்னு பல்வேறு விதமான கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் அடுத்ததாக இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷன் 12th பாஸ், ஐடிஐ, டிப்ளமா, எனி டிகிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த படிப்பு ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே இந்த படிப்பு தான் எலிஜிபிள் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் பூந்தமல்லி அண்ட் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அண்ட் அடுத்ததாக ஒர்க்கிங் ஹவர்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, மார்னிங் 9 AM இருந்து ஈவினிங் 5:30 PM வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட். ஓகே, ஸோ ஜென்ரல் ஷிஃப்ட் தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. என்ன காரணம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு டெஃபினட்டாக தெரில. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெயில் ஒன்லி, ஏஜ் லிமிட். ஓகே, இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயில் ஒன்லி தான் எலிஜிபிள் அண்ட் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே. ஓகே, ஸோ ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் கவலையப்பட வேண்டாம், போய்க்கலாம். ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சேலரி பேக்கேஜ். சேலரி பேக்கேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த இதுக்குள்ளே இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்களா, ஸோ இதுதான் சேலரி பேக்கேஜுக்கான டீட்டெயில்ஸாக இருக்குது நமக்கு. அடுத்ததாக பெனிஃபிட் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட்டு, அலவன்ஸு, அட்டனன்ஸ் போனஸு, ஜென்ரல் ஷிஃப்ட் ஒன்லி. ஸோ இதெல்லாமே பெனிஃபிட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா, ஓகே. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ், ஹெச்ஆர் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் நோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அதை நாங்கள் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ முடிஞ்சளவு அதை கமெண்டில் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்சளவு லைக்ஸை கொடுங்க. அண்ட் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷனை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.